ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ரேங்கிங் டாஸ்க்னு ஒன்று வச்சு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்களா இல்லை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல. இது வரைக்குமே இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து வெளியே தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து கடைசி நிற்க வச்சுட்டு வெளியே தெரியாதவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. கேட்டால் அவங்க தான் டீச்சர்ஸ் கிட்ட வந்து வெல் பிஹேவ்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. கேரக்டராகவே அவங்கள யாருன்னு பார்க்காம ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் எப்படி தெரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் சொன்னது. யார் வந்து கரெக்டாக இருக்காங்க, டைமுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு காலைல எந்திக்கிறாங்க, காலைல வந்து பார்த்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க, டைமுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது மையப்படுத்தி இல்லை அப்படிங்கிறது இந்த கூமுட்டைகளுக்கு புரியுதான்னு தெரில. 6 டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்காதவங்களா இருக்காங்க. பிக் பாஸ் 2 தடவை வேறு அங்கேருந்து சொல்கிறாரு, எப்பா ஃபீட்பேக்குங்கிற கேரக்டர் பேஸ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யம் மட்டும்தான் இந்த கேமோட டைமென்ஷனே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் 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 சொல்கிறார். ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. முதல் இடத்துல முத்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வெளியவே தெரியல, அவன் கேரக்டரும் பண்ணல, அவனுக்கு எதுக்குதான் முதல் இடம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா எங்கே இருந்தானே தெரிலங்க. இது 2 சரியா. 3வது இடம் ரயான். டேய் நீ என்னடா பண்ண இந்த ஸ்கூல் டாஸ்கில்? சௌந்தர்யா முதுகு தேய்ச்சிட்டு இருந்தான் போய், இவன் வந்து 3வது இடமா. 4வது இடம் ஆனந்தி. ஸோ ஆனந்தி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரோல் நல்லா பண்ணாங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. 4 இடம் நான் ஒத்துக்கிறேன். 5 ரஞ்சித்தான் எங்கே இருந்தாலே தெரில, அவரை 5 போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால், அதுக்கு முன்னாடி அன்ஷிதா. ஸோ இவங்க 2 பேர் கூட ஓகே, நான் ஒத்துக்கிறேன் அந்த பொசிஷனுக்கு. அடுத்து பவித்ரா ஓகே, சௌந்தர்யா ஓகே, ரைட்டு. தீபக்கில் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்த மனுஷன் போயிட்டு ஓரமாக வரைச்சிட்டாங்க, ரைட்டு ஓகே. தர்சிகா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியாலாம் வந்து அவள் சொல்லுது, என்னங்க காலைல நான் ஒரு ரூல் பேக்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கரெக்டாக பண்ணது, அதனால் அவங்களுக்கு வந்து குழம்பு போயிட்டாங்க, ஏதோ வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தவங்க இந்த டாஸ்க்கை வந்து பற்றி எரியறதுக்கு காரணமாக இருக்க 2 பேர் கடைசியில் இருக்காங்க, சத்யாவும் ராணவும். டேய் யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்கை புரிஞ்சிக்கவும் தெரியல. இந்த பிக் பாஸ் சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பட மாட்டேங்குது. உள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து முட்டாப்பையெல்லாம் இருக்காங்க. இது வந்து பெர்ஃபெக்டாக இந்த கிளாஸில் அடக்கி உடக்கி டீச்சர்ஸ்க்கு வந்து காலில் விழுந்தவங்க கிடையாதுடா. இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாமே எவ்வளோ டஃப்பாக இருந்தது, எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிறதை மையப்படுத்தி தான் பிக் பாஸ்ன்னு சொல்கிறாரு. ஃபீட்பேக் மாதிரி கொடுக்கக்கூடாது எருமாடில் மழை பெஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருந்து இவங்க வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்ற இதில் வேறு ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு சாட்சினா ஃபஸ்ட்டு போடலாமான்னு சொல்லிட்டு இந்த அம்மா மஞ்சரி வேறு. 2மே தகுதி இல்லாதது, ஃபஸ்ட்டு 2 இடத்துல நிற்கிறது. இதில் 2ல் எதை மாற்றி போட்டால் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ இந்த டாஸ்கில் ராணவ் சத்யாலாம் ஒரு டாப் 5குள்ளே வந்திருக்கணும். அது ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் தேவையில்லை, டாப் 5குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியா. அது மட்டும் இல்லாமல் வெல் பிஹேவ்டு, நல்லா ஒன்றுமே பண்ணாமல் உமுக்கு மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பண்ண சொன்னீங்க? தீபகை செஞ்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க? கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியும் வந்து இவங்க ஒன்றும் பண்ணல. முத்துக்குமரனும் சரி, சாச்சனா என்ன பண்ணாங்க கண்டென்ட்டில் சொல்லுங்க பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணது சௌந்தர்யா, ராணவ், சத்யா, அப்புறம் வந்து விஜய், விஷால், தீபக் கூட எனக்கு தெரிஞ்சில்ல, தர்ஷிகா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. ரியா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்ல இந்த சீசனை பற்றி, நான் என்னத்தை சொல்ல, ஒரு இளவும் புரியலை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு என்னங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓட்டிங்லேயும் பயங்கர சேஞ்சஸ் வந்து இருக்குது. ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டான். முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு நெருங்கிட்டு இருக்கான். சௌந்தர்யா நெருங்க முடியாது. ஆனால் 30-20 வாக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சொல்ல முடியாது. இதை திருப்பி இவங்க டார்கெட் பண்ணி ராணவ் வந்து ஏற்கனவே வந்து பின்னாடி இருந்துட்டு ஒழுங்காக உட்கார மாட்டான், நிற்க மாட்டான், படுக்க மாட்டான்னு இருக்காங்க. அதே மாதிரி லோ பிபி வந்தவங்களாம் எதுக்குடா பிக் பாஸ் எடுக்கிறீங்க? சத்யாலாம் வந்து சுகர் போடணும் வாயில், லோ பிபின்றான். டேய் என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் டாஸ்க்கையும் ஒழுங்காக விளாட தெரில. ரேங்கிங் டாஸ்க் என்ன பேசிஸ்னு ஒரு அடிப்படை புரிதல் கிடையாது. எதுவும் பிக் பாஸும் தலையிட மாட்டான், தப்பாக விளாட்றீங்கன்ட்டு. ஸோ என்னத்தையும் விளையாட தொலைங்கடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.